அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான உலமா பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களின் மீது வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கிருபை, அன்பின் காரணத்தினால எங்களுக்கு இப்போ வரப்போகின்ற மாதம் புனிதமான ரமதானுடைய மாதம். இந்த மாதத்தை நாங்கள் சிறப்பான முறையிலே இந்த மாதத்திலே நோன்பு நோற்று இரவு காலங்களில் நின்று வணங்கி இறைவனை நெருங்குவதற்கான எல்லா விதமான வழிவகைகளையும் நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு முதலாவதாக நாங்கள் நியத்து செய்து கொள்ள வேண்டும். புனிதமான ரமதானுடைய மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யார் ரமதானுடைய மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு நோட்கின்றார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னொரு ஹதீஸில், யார் ரமதானுடைய மாதத்தில் இரவு காலங்களில் அல்லாஹ்வை தொழுகிறார்களோ, நின்று வணங்குகிறார்களோ அவர்களும் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னொரு ஹதீஸில், யார் லைலத்துல் கத்ருடைய இரவையில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படி பல ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்தால் அந்த மாதத்தில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது என்கின்ற கருத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால் வரப்போகின்ற ரமதானுடைய மாதம் ரஹ்மத்துக்குரிய மாதம். முதல் 10 அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று அல்லாஹ்விடத்துல ரஹ்மத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ரஹ்மத் என்றா அல்லாஹுடைய இரக்கம், இரக்கத்தன்மைக்கு தான் ரஹ்மத் என்றது. அப்ப அல்லாஹ் எங்களின் மீது இரக்கம் காட்டுகின்ற பொழுது அந்த இரக்கத்தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 2வது 10 மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் செஞ்ச பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அதனால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேளுங்க, உங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 3வது 10 எத்தப்பும் மினன்னார், நரக விடுதலை, சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்க இருக்கிறான், நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாக்க இருக்கிறான். அதனால் நரகத்தை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள், சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்துல வேண்டுங்க. இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய நோக்கம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், லஅல்லக்கும் தத்தகுன், நீங்க தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு தந்து எல்லோரும் உள்ளச்சம் உடையவர்களாக தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த மாதத்தை தந்திருக்கிறார். எனவே வரக்கூடிய ரமதானுடைய மாதத்துல எல்லாரும் நல்லா மனசுல முதலாவது நியத்து வைத்துக் கொள்ளுங்க, நான் வரக்கூடிய ரமதானுடைய மாதத்துல அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வேன், என்ற பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிழை பொறுக்க தேடுவேன், நான் நரகத்தை விட்டும் விடுதலையாக வேண்டும், சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக மாற வேண்டும் என்று முதல்ல நியத்து செய்து கொள்ளுங்க. மனசுல நீங்க நியத்தை வைத்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக குர்ஆனை எடுத்து முடிந்த அளவு ஓதுங்க. உங்களால முடியுமான அளவு குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவோ அரை ஜுசுவோ அல்லது உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியல, திக்கி தான் ஓத எழுமெண்டா பிரச்சனை இல்லை, ஓதுங்க. குர்ஆனையே உங்களுக்கு ஓத தெரியாட்டி குர்ஆனை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க. ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் குர்ஆனை சும்மா பார்த்து கொண்டிருங்க, அதுக்கும் நன்மை இருக்கு. அதனால இந்த ரமதானுடைய மாதத்துல அதிகமாக குர்ஆனோட நீங்கள் தொடர்புல இருந்து கொள்ளுங்க. அத்தோடு இந்த பள்ளிவாசலிலும் தராபீஹுடைய தொழுகை நடைபெறும். அந்த தராபீஹுடைய தொழுகையில முழுமையாக நீங்க கலந்து கொண்டு நீங்களும் இந்த பள்ளிவாசலை ஹயாத்தாக்க வேண்டும். தஃப்தர் ஜெயிலானி இந்த ஊர் மக்களின் மூலமாக நிறைய ஹயாத்தாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களிலெல்லாம் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு பெரிய மட்டத்துக்கு உங்களுக்கு இந்த தஃப்தர் ஜெயிலானியில இருக்கக்கூடிய மக்களும் நல்லா இருக்க வேண்டும், இந்த பள்ளிவாசலும் நல்லா இருக்க வேண்டும். எல்லா மக்களுடைய துஆவோடு இந்த ரமதானோட இன்ஷா அல்லாஹ் நீங்க தக்வாதாரிகளாக ஆகுவதற்கான எல்லா விதமான அந்த முயற்சிகளையும் நீங்க மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ரமதானை எத்திக்கொண்டு அதுல கிடைக்கக்கூடிய எல்லா பிரயோசனங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீனான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
اللهم لا تؤاخذنا بسوء أفعالنا ولا تهلكنا بخطايانا. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم وصل صاب فاتحتنا إلى جميع الأنبياء والمرسلين واجعلنا من محبهم أجمعين، وإلى أرواح أصحاب البدريين رضوان الله تعالى عليهم أجمعين، وإلى أرواح أصحاب الوحديين والخندقين والتبوكين وسائر الصحابة كلهم أجمعين، وإلى أرواح التابعين وتابعي التابعين وبأئمة المجتهدين، وإلى أرواح مشايخنا كلهم أجمعين، خصوصا إلى حضرة نبينا أبو العباس حياة النبي خضر عليه الصلاة والسلام، وإلى حضرة شيخنا مرشدنا الكتب الرباني والغوث الصمداني الشيخ السيد محي الدين عبد القادر الجيلاني رضي الله، وإلى حضرة شيخنا مرشدنا الكتب المجيد وفرد الوحيد شاهي الحميد سلطان سيد عبد القادر الناهوري رضي الله عنه، وإلى حضرة شيخنا مرشدنا درويش محي الدين ولي الله رضي الله عنه، وإلى حضرة شيخنا مرشدنا العالم بالله المحب الرسول الشيخ السيد عبد القادر صوفي صديق القادر القاهري رضي الله عنه، وإلى حضرة شيخنا مرشدنا كتب السيلة غوث السرنديب الشيخ السيد عثمان بن عبد الرحمن ولي الله رضي الله عنه، وإلى حضرة شيخنا مرشدنا وأستاذنا نجم العلماء شيخ النجا مهاجرين ندوي الحق القادري رضي الله عنه، وإلى أرواح مشايخنا كلهم أجمعين. اللهم زدهم شرفا وتعظيما وتكريما. اللهم اغفر علينا من فيوضاتهم. اللهم افتح قلوبنا بفتوحاتهم. اللهم نوّر قلوبنا بأنوار وأسرار وعلوم برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله